தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை SNH மணியன். எபிசோட் 1. ஆங்கில எழுத்துக்களும் அவற்றின் ஒலிகளும். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அண்ட் தேர் சவுண்ட்ஸ். பார்ட் 1. உங்களுக்கு ஆங்கிலம் கத்துக்கணுமா? அக்கம் பக்கத்துல சொல்லித்தர யாரும் இல்லையா? அப்படி இருந்தாலும் அவங்கள கேட்டு கத்துக்க உங்களுக்கு தயக்கமாவோ கூச்சமாவோ இருக்கா? கவலைய விடுங்க. வெளியாளுங்க யாரோட தயவும் இல்லாம நீங்களாவே தனியா ஆங்கிலம் கத்துக்கத்தான் இந்த சேனல், இந்த ஆடியோ வீடியோ வகுப்பு. இது மூலமா ஆங்கிலம் கத்துக்க உங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் 3. 1. ஆர்வம். 2. தமிழ்ல தங்குதடை இல்லாம எழுத, படிக்க மற்றும் பேச நல்ல தேர்ச்சி. 3. பயிற்சி செய்ய தேவையான நேரமும் பொறுமையும். இந்த பகுதியில நாம தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் வழியா ஆங்கிலம் பயில இது கொஞ்சம் தேவைப்படுது. தமிழ்ல உயிர் எழுத்துக்கள்னு ஒரு 12 இருக்கு. மெய் எழுத்துக்கள்னு 18 இருக்கு. அது ரெண்டும் சேர்ந்த உயிர்மெய் எழுத்துக்கள்னு 216 இருக்கு. துணைக்கு ஒரு ஆயுத எழுத்து. எல்லாம் சேர்ந்து தமிழ்ல மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு. இதுல மனிதர்கள் வாயால எழுப்பக்கூடிய எல்லா ஒலிகளுக்கும் தனியா ஒரு எழுத்து இருக்கு. இதுதான் இந்த மொழியை கற்றுக்கொள்ள ஒரு எளிமையான மொழியா வச்சிருக்கு. ஆனா ஆங்கில மொழியில அப்படி இல்ல. இங்கிலீஷ்ல மொத்த எழுத்துக்கள் 26 தான். கத்துக்க எளிமையானதும் கூட. ஆனா அதுல உயிர் எழுத்துக்கள் 5 தான் இருக்கு. அத வச்சுக்கிட்டு பல உயிர் ஒலிகளை உருவாக்க வேண்டிய கட்டாயம் அந்த மொழிக்கு இருக்கு. அதனால அந்த 5 உயிர் எழுத்துக்களும் வெவ்வேறு வார்த்தைகள்ல வெவ்வேறு ஒலியா மாறி ஒவ்வொன்னும் பல அவதாரங்களை எடுக்குது. அதுதான் அந்த மொழியில உள்ள முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை, அந்த மொழியில உள்ள மெய்யெழுத்துக்கள் அதன் முறையான உச்சரிப்போட சொல்லித்தரப்படுவதில்லை. இங்கிலீஷ் ஆல்பபெட் என்கிற ஆங்கில அரிச்சுவடி மொத்தம் 26 எழுத்துக்கள் தான். அதுக்கான ரைம்ஸ் எல்லாம் சொல்லி குழந்தைங்க கூட அத 5 நிமிஷத்துல மனப்பாடம் பண்ணிட முடியும். ஆனா வார்த்தைகளை படிக்கும்போதுதான் பிரச்சனை உருவாகும். ஏன்னா வார்த்தைகள்ல எந்த எழுத்தும் நாம படிச்ச மாதிரியே உச்சரிக்கப்படுவதில்ல. இந்த அடிப்படை உண்மையை தெரிஞ்சுண்டு ஆங்கிலம் படிக்க தொடங்கினா அதை ஈஸியா கத்துக்க முடியும். இந்த முதல் 2 பாடப்பகுதியும் அந்த அடிப்படை உண்மையை தெளிவுபடுத்ததான். ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ என்பன ஆங்கில மொழியோட அடிப்படை எழுத்துக்கள். இதுல கலர் பூசப்பட்ட 5 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள். மீதமுள்ள 21 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களோட உயிர் எழுத்துக்களை சேர்த்து எழுதி உயிர்மெய் என்கிற கலப்பு ஒலியை வரவழைக்கணும். ஏன்னா உயிர் மெய் இணைந்த கலப்பு ஒலிக்கு இங்கிலீஷ்ல தனியா எழுத்து இல்ல. தமிழ் மற்றும் பிற இந்திய மொழிகள்ல உள்ளது போல உயிர்மெய் எழுத்துன்னு ஒன்னு ஆங்கிலத்துல இல்ல. இந்த உயிர்மெய் இணைதல்ல நிகழும் ஒலி மாற்றத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம். அதோட ஒரு சொல்லில் அடங்கியுள்ள ஒலிகளை வரிசைப்படி பிரித்து உணரவும் பழகிக்க போறோம். இதுதான் நான் சொன்ன மொழி ஒலிப்பயிற்சி. இப்ப ஆங்கில எழுத்துகளுக்கு திரும்பி போவோம். A to Z உள்ள 26 எழுத்துகள்ல A, E, I, O, U என்ற 5 எழுத்துகள் உயிர் எழுத்துகள்னும் மீதி இருக்கிற 21 எழுத்துகள் மெய் எழுத்துகள்னும் பார்த்தோம். இப்ப மெய்யெழுத்துக்கள்னு சொன்னா தலைக்கு மேல புள்ளி வச்ச ஒற்றெழுத்துக்கள் தானே? அப்படித்தானே தமிழ்ல பார்த்தோம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்புன்னு தானே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இங்க புள்ளியும் இல்ல, ஒலியும் வித்தியாசமா இருக்கு இல்லையா? இதாங்க குழப்பம். அது பெரிய விஷயம் இல்ல. புள்ளி வைக்காட்டி என்ன, அங்க புள்ளி இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு படிப்போம். அப்படி படிச்சா நமக்கு பழக்கமான மெய்யெழுத்து ஒலிகள் கிடைச்சிடுது இல்லையா? BCDFGHன்னு Z வரை உள்ள 21 எழுத்துக்கும் தலைக்கு மேல புள்ளி இருந்தா அவை எப்படி ஒலிக்குங்கிறத இங்க உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கேன். பியோட ஒலி இப், ஹப்புல வர இப். சியோட ஒலி இக்கு, மெக்கில வர இந்த்கு. அது இஸ்ஸுன்னு ஒலிக்கும் சந்தர்ப்பங்களை பின்னால பார்க்க போறோம்.
டியோட ஒலி இட், கிட்ல வர இட். எஃபோட ஒலி எஃப், ஃபேன்ல அல்லது சர்ஃப்ல வர எஃப். ஜியோட ஒலி இக், கங்கையில வருவது போல கனமா தொண்டையிலிருந்து வர இக். ஹெச்சோட ஒலி இஹ், ஜேயோட ஒலி இஜ். கேயோட ஒலி இக், மில்க்ல வர இக். எல்லோட ஒலி இல், கல்லுல வர இல். எம்மோட ஒலி இம், என்னோட ஒலி இன். பியோட ஒலி இப்பு, கியூவோட ஒலி கு. ஆரோட ஒலி இர், எஸ்ஸோட ஒலி இஸ். டீயோட ஒலி இட்டு, வியோட ஒலி இவ். டபிள்யூவோட ஒலி இவ். எக்ஸோட ஒலி இக்ஸ். வையோட ஒலி ஈ. ஜியோட ஒலி இஸ். இப்ப இத வச்சுக்கிட்டு உயிரெழுத்துக்களை இதோட இணைச்சு படிச்சா ஓரளவு தெளிவு கிடைக்கும். ஓரளவுதான், முழுக்க இல்ல. அதுக்கு நாம வேற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அத பின்னால பாப்போம். முதல்ல இந்த டெக்னிக் வேலை செய்யுதான்னு செக் பண்ணிக்குவோம். ஓகே? அதுக்கு முன்னால உயிரெழுத்துக்களோட ஒலிகள் என்னன்னு பாத்துடுவோம். ஏ 4 விதமா ஒலிக்கும். அ, ஆ, ஏ. ஒரு சாய்வான அ. இது கொஞ்சம் ஆடு கத்துறது போல ஒலிக்கும். உதாரணத்துக்கு ஏயோட ஒலிகள்: அனிமேஷன் அ ஒலி, ஆல்டர் ஆ ஒலி, ஏஸ் ஏ ஒலி, கேன் சாய்வான அ ஒலி. ஈயோட ஒலி ஏ, எலிஃபென்ட் என்டர். ஈ சேர்ந்து வந்தா அதோட ஒலி ஈ. ஈஏ சேர்ந்து வந்தாலும் ஈதான், ஈட். ஈஏஆர் சேர்ந்து வந்தா ஈயர். ஐயோட ஒலி சில இடங்கள்ல ஈ, சில இடங்கள்ல ஐ. ஓ 4 விதமா ஒலிக்கும். ஆ காட், ஓ ஒமிட், ஓ கோ, ஆ அக்டோபர். ஓ ஏ சேர்ந்தா ஓ ஓட்ஸ். ஓ சேர்ந்து வந்தா உ புக் அல்லது ஊ ரூட். யூவு 4 விதமா ஒலிக்கும். ஆ அம்ப்ரெல்லா, உ புல், யூ யூனியன், ஊ ஃப்ளூட். ஓ சேர்ந்து வந்தா அதோட ஒலி ஔ அல்லது அவ். ஏயு சேர்ந்து வந்தா அதோட ஒலி ஔ அல்லது அவ் அல்லது ஆ. ஏஒய் சேர்ந்து வந்தா ஏ அல்லது எய். ஒய் என்ற எழுத்து ஐ என்ற ஒலியை ஏற்கும். இதனால ஒய்ய பாதி உயிரெழுத்துன்னு சொல்றது வழக்கம். ஒய்யோட ஒலி ஐ அல்லது ஈ. இந்த ஒய் ஒற்றெழுத்துக்கு பின்னால வரப்போ ஐ ஆக ஒலிக்கும். ஆனா அந்த ஒற்றெழுத்துக்கு முன்னால ஒரு உயிரெழுத்து வந்திருந்தா அப்ப இந்த ஒய் ஈ ஆக ஒலிக்கும். உதாரணத்துக்கு டெய்லி, நாள்தோறும். இதுல ஒற்றுக்கு முன்னால உயிர் வந்திருக்கு, டெய்லி. அதனால ஒய் ஈ ஆக ஒலிக்குது. ட்ரை, முயற்சி செய். இதுல ஒற்றுக்கு முன்னால உயிர் வரல, அதனால ட்ரை ஒய் ஐ ஆக ஒலிக்குது. அப்புறம் யூ பொதுவா ஆ போலத்தான் ஒலிக்கும். அதை அடுத்து ஒரு எழுத்து விட்டு ஐ அல்லது ஈ அல்லது யுஏ ஓ என்பதாக உயிரெழுத்து ஏதாவது வந்தா அப்ப யூ அல்லது ஊவாக ஒலிக்கும். யூனிட்டி ஒற்றுமை. இதுல ஓர் எழுத்து விட்டு ஐ வருவதால் யூவாக ஒலிக்கிறது. யூனிஃபார்ம் சீருடை. இதுலயும் மேல சொன்ன மாதிரிதான். இங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியாகணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பது வேலையற்ற நிலை. இந்த வார்த்தையில யூவை அடுத்து ஒரு எழுத்து விட்டு ஈ வந்தாலும் யூ ஆவாகத்தான் ஒலிக்கிறது. காரணம், இந்த வார்த்தைகள்ல முதலில் வரும் யுஎன் என்பது ப்ரீஃபிக்ஸ் எனப்படும் முற்சேர்க்கை. இது தனித்து அன் என ஒலிக்கும் எதிர்மறைச் சொல். இந்த முற்சேர்க்கைகள் பற்றி நாம பின்னால பார்க்கலாம். இப்ப ஓரளவு உயிர்மை இணைப்புக்கு நாம தயாராயிட்டோம். இப்ப செக் பண்ணிடலாமா? ஓகே. இப்ப பிய எடுத்துப்போம். பி ஈக்குவல் டு இப். இந்த இப்பு கப்பல் என்ற வார்த்தையில வர்ற இப்பு இல்ல, பல்ப், ஹப் என்று சொல்றப்ப ஒலிக்கிற கனமான இப். இந்த எழுத்துல தொடங்குற ஒரு வார்த்தை பஸ்.
இதுல பா இஸ் என்கிற 2 ஒலிகள் இருக்கிறத பார்க்கிறோம். பி பிளஸ் யூ ஈக்குவல் டு இப் பிளஸ் ஆ ஈக்குவல் டு பா. எஸ் ஈக்குவல் டு இஸ். மெய் தனியாக மெய்யாகவே ஒலிக்குது. அதனால பியூ பிளஸ் எஸ் ஈக்குவல் டு பஸ். பா பிளஸ் இஸ் ஈக்குவல் டு பஸ். இதையே இப் பிளஸ் ஆ பிளஸ் இஸ் ஈக்குவல் டு பஸ். பி பிளஸ் யூ பிளஸ் எஸ் ஈக்குவல் டு பஸ் என்றும் எழுதலாம். இன்னொரு வார்த்தையை எடுத்துக்குவோம். பட். இதுலயும் பா இட் என்ற 2 ஒலிகள் தான். இத இப் பிளஸ் ஆ பிளஸ் இட் ஈக்குவல் டு பட். பி பிளஸ் யூ பிளஸ் டீன்னு எழுதலாம். இன்னொரு வார்த்தைய பார்க்கலாம். பெஸ்ட். இதுல பே பிளஸ் இஸ் பிளஸ் இட் என்ற 3 ஒலிகள் இருக்கு. இதுல இஸ் இட் ரெண்டும் மெய்யெழுத்தாவே ஒலிக்குது. அத அப்படியே எழுதிக்கலாம். பே எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பி பிளஸ் இ ஈக்குவல் டு பே. இப் பிளஸ் ஏ ஈக்குவல் டு பே. அதனால பி பிளஸ் இ பிளஸ் எஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு பெஸ்ட். இப் பிளஸ் ஏ பிளஸ் இஸ் பிளஸ் இட் ஈக்குவல் டு பெஸ்ட். ஓகே, அப்ப இந்த டெக்னிக் வேலை செய்யுது. அடுத்து சீயை எடுத்துப்போம். சி பொதுவாக இக் என்ற ஒலியை வெளிப்படுத்துவதாக இருக்கு. சீயை அடுத்து இ அல்லது ஐ என்ற எழுத்து வருமிடங்கள்ல மட்டும் அது இஸ் என்று ஒலிக்கிறது. சீயை அடுத்து எச் வரும்போது அது இச் அல்லது இஷ் போல ஒலிக்கிறது. அப்படி வருமிடங்களை பிறகு பார்ப்போம். இப்ப சி என்ற எழுத்துல சில சொற்களை பார்க்கலாம். கப். இதுல கா பிளஸ் இப் என 2 ஒலிகள் இருக்கு. இக்கு பிளஸ் ஆ பிளஸ் இப் கப். சி பிளஸ் யூ பிளஸ் பி கப். காட் என்பதில் கா பிளஸ் இட் என 2 ஒலி இருக்கு. இக்கு பிளஸ் ஆ பிளஸ் இட் காட். சி பிளஸ் ஓ பிளஸ் டி காட். ஒரு வார்த்தைய காதால கேட்டதும் அதை இப்படி தமிழ்ல ஒலி பிரிச்சு எழுத பழகிட்டா அப்புறம் மெய் உயிர் எழுத்துக்களை ஒலிக்கு ஏற்றவாறு சேர்த்து எழுதி அந்த சொல்ல ஆங்கிலத்துல நாமே பிழையில்லாம மத்தவங்க உதவி இல்லாம எழுத முடியும். அதே போல படிக்கிறப்ப இதே மெய் உயிரிணைப்ப நினைவு வச்சுக்கிட்டு படிச்சா வார்த்தைகளோட உச்சரிப்ப 99% சரியா யூகிச்சு படிச்சிடலாம். இந்த பயிற்சிய கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம நீங்க நல்லா செஞ்சிட்டீங்கன்னா ஆங்கிலம் படிக்கிறதுலயும் எழுதுறதுலயும் உங்களுக்கு இருக்கிற தயக்கம், சந்தேகம், பயம் போயிடும். எழுதுறதும் படிக்கிறதும் சுலபமா ஆயிடுச்சுன்னா அந்த மொழிய கத்துக்கிறது ஒரு விளையாட்டு போல மாறிடும். ஓகே, அடுத்து மொழி ஒலி பயிற்சியில 2வது கட்டத்துக்கு போவோம்.